தர பெஞ்சல் புயல் காரணத்தினால் தமிழகம் முழுவதும் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில், அதுவும் குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மரக்காணம் ஆகிய பகுதியில் அதிக கனமழை பெய்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணநல்லூர் பகுதி மற்றும் அரகநல்லூர் பகுதி, அதனை சுற்றியுள்ள 30 கிராமங்களின் மேலாக திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் வீடுகளில் புகுந்ததால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் முழுவதும் நிரம்பியதால் சுமார் 5 நாட்களுக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவர்களின் உடைமைகள் உணவு இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் பொதுமக்கள் வீட்டிலும் முடங்கியதால் தற்போது வரை உணவுக்கும் மின்சாரத்திற்கும் தமிழக அரசு சார்பில் இருந்து எந்த அதிகாரிகளும் வந்து எங்களை பார்க்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். மேலும் தமிழக அரசு அறிவித்துள்ள ரூபாய் 2000 நிவாரணத் தொகை எங்களுக்கு போகாத நிலவும், மேலும் பல்வேறு இடங்களில் இதுவரையில் உணவு மற்றும் அவங்களுடைய உடைமைகள் அனைத்தும் இல்லாததால் பொதுமக்கள் மழை நீரிலேயே இருந்து வருவதாகவும், அப்பகுதியில் பெரும் பாதிப்படைந்ததால் அப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டது. மேலும் இது தகவல் அறிந்த போலீசார் அப்பகுதி பொதுமக்களுடைய பேச்சுவார்த்தை ஈடுபட்டல். அவர்கள் எங்களுக்கு இது இந்த மழை சம்பந்தமாக அரசு துறை சார்பிலிருந்து எந்த அதிகாரிகளும் வந்து நிவாரணம் வழங்கவில்லை. தற்போது வரை ஒரு குடிப்பதற்கு குடிநீர் கூட வழங்கவில்லை என்று போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாரா.